Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி மலாய் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 5 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்துருக்கோம். இது வந்து நார்மலான ப்ரெட்டு தான். நீங்கள் கோதுமை ப்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரெட்டை வந்து இந்த ஓரங்களில் இருக்க ப்ரௌன் கலரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 4 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம பிச்சு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம மாவு ஸ்டேஜுக்கு விரவி எடுத்துக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நம்ம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாறி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம பால் ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்க போகிறோம். உள்ளங்கையில் வச்சு நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த விரிசலும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஜாமுன் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். அதனால் எந்த விரிசலும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா மாவுமே சூப்பராக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஜாமுனை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமுனை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தால் தான் ஈவனாக வேகும். எல்லா சைடுமே ஒரே கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைட் ப்ரௌன் கலராக மாறி இருக்கு. இது இன்னும் ப்ரௌன் கலராக மாறி வரட்டும். நம்மளோட ஜாமுன் சூப்பரான கலரில் கிடச்சிருச்சு. இப்போ எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜாமுன்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஜீரா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 1 கப் சுகருக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது வந்து கம்பி பதம்லாம் வர வேண்டாம். சுகர் கரைஞ்சி பிசு தன்மை வந்தாலே போதும். சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜீரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமுன் உள்ளே சேர்த்துடலாம். ஜாமுன் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ராப்ரி ரெடி பண்ணிடலாம். ராப்ரி ரெடி பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கோம். இது தண்ணி சேர்க்காத கெட்டி பால் தான். பால் நல்லா கொதித்து வரட்டும். நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது வந்து 1/4 பங்காக வற்றி வரணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சைடில் படிகிற ஆடை எல்லாமே நம்ம எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நம்மளோட ராப்ரி சூப்பராக ரெடியாகி வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் 3/4 பங்கு வற்றி வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ராப்ரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராப்ரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமுன் உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மலாய் ஜாமுன் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ராப்ரியும் ஜாமுனும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.